நம்ம எல்லாம் சிறப்புரை ஆற்றுவதற்காக வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய சிறப்புரை தாருங்கள். நன்றி அம்மா, நன்றி. அருமையான ஒரு வரவேற்பினை தந்த அம்மையார் அவர்களை போற்றி வணங்கி மகிழ்கிறேன். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் மிக அழகான ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதிலே நாள்தோறும் இரவு மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை ஒரு குறிப்பிட்ட கருத்தை கொண்டு அதிலே ஆய்வு செய்கின்ற ஒரு நிகழ்வானது நிகழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய எண்ணம் ஏதோ தனிப்பயிற்சியின் காரணமாக எனக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது. ஒவ்வொரு நாளும் வர வேண்டும், பின்னூட்டம் வழங்க வேண்டும், அறிஞர்களுடைய உரையெல்லாம் கேட்க வேண்டும் என்று எனக்கு ஆவல் இருக்கிறது. அந்த ஆவல் இன்று என்னுடைய உரையின் மூலமாவது பூர்த்தி செய்யலாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்று கேட்டால் எனக்கு மாணவ செல்வங்கள் இன்றும் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருப்பினும் எனக்கு 1 மணி நேரம் அவகாசம் தாருங்கள் என்று சொல்லி கேட்டு வந்திருக்கின்றேன். இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கின்ற நாள் ஆகையால் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் எல்லோரும் ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். ஆசிரியர் எப்பொழுது வருவார்கள், நாம் அவர்களிடம் நம்முடைய மதிப்பெண்களை சொல்லி மகிழ வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்கின்ற வேளையில் எனக்கு இந்த திருக்குறள் காட்டும் அரசியல் நெறி என்ற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு அன்போடு எனது அன்பிற்கினிய மதிப்பு மிகுந்த எனது தோழியார் என்றுதான் சொல்ல வேண்டும். இருவரும் ஒரே ஆண்டில் ஒரே மாதத்தில் பிறந்தவர்கள். நானும் சரஸ்வதி அம்மையார் அவர்களும் பிறந்த ஆண்டும் சரி, பிறந்த மாதமும் சரி ஒரே மாதம். நாட்கள் மட்டும்தான், தேதி மட்டும்தான் மாறுபடுகிறது. அப்படி ஒரே வயதுடையவர்கள், ஒரே காலத்தில் நாங்கள் பணி நிறைவு பெற்றவர்கள். தமிழ் ஆசிரியர்களாக இருந்து, தமிழ் பேராசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவள் நான். அம்மையார் அவர்கள் சொன்னது போல அரசியலிலே அவ்வளவு பெரிய ஈடுபாடு எதுவும் இல்லை என்றாலும் கூட அரசியலிலே ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அவா. சிறு வயதிலே இருந்தே அந்த அவா இருந்தது. அது சில காலம் ஒத்தி வைத்திருந்தேன். அதன் பிறகு இப்பொழுது தொடர்ந்து அரசியலிலே ஈடுபட்டு வருகிறேன். இருப்பினும் மிக பெரிய அளவிலே ஏதும் ஈடுபடுவது இல்லை. நமக்கு தேவையெல்லாம் நமக்கு தேவையானதை, நம்முடைய பகுதி மக்களுக்கு தேவையானதை பெற்று தந்துவிட்டு அமைதியாக இருந்து விடுவதாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்று திருவள்ளுவர் கூறுகின்ற திருக்குறளிலே திருவள்ளுவ பெருந்தகையார் கூறுகின்ற அரசியல் என்ன என்பதை பற்றி நாம் இங்கே காண இருக்கின்றோம். இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்ற சரஸ்வதி அம்மையார், அசோகன் ஐயா, இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள், நமது கந்தன் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக பேசக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி இந்த உள்ளே செல்கிறேன். அரங்கத்திற்குள்ளே என்னுடைய தலைப்புக்குள்ளே செல்கிறேன். திருக்குறள் கூறும் அரசியல் என்னவென்று பார்த்தால், அரசியல், அதாவது ஆட்சி அதிகாரம் பற்றிய கோட்பாடுகள், நடைமுறைகள், இவற்றையெல்லாம் கூறுவதுதான் அரசு இயல். எப்படி ஆள வேண்டும், எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும், நாட்டு மக்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அவையார் ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார்கள். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என பாடியிருப்பார். அதாவது நாடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆடவர்கள் எங்கெல்லாம் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ, ஆள்பவர்கள், அந்த அரசை தலைமையேற்று நடத்துவர்கள் சிறப்பாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மக்கள் நலமாக இருப்பார்கள். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள் ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறது என்று சொல்லலாம். எத்தனையோ இலக்கியங்கள் தோன்றிருக்கலாம். அந்த திருக்குறளிலே அரசியல் பற்றி பேசும் பொழுது மொழி, இனம், மதம், நாடு போன்றவற்றை சாராமல் உலக பொதுமதையாக எல்லோருக்கும் பொருந்துவதாய் பேசுகிறது திருக்குறள். அதுதான் அதனுடைய சிறப்பு. அதனுடைய பொருளை அறிய முற்படுகின்ற பொழுது நமக்கு அரசியல் என்பதற்கு நாடு ஒன்றை ஆட்சி புரியக்கூடிய முறை. ஒரு நாடு, அது சிறிய நாடாக இருக்கலாம், அல்லது அளவில் பரந்த அளவில் பெரிய நாடாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டை குறுநில மன்னர்கள் பல பேர் நம்முடைய தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதே போல் வள்ளல்கள் நிறைய பேர் ஆண்டிருக்கிறார்கள், பேரரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள், சிற்றரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை எல்லையை பொறுத்து அவர்கள் பேரரசர்களா சிற்றரசர்களா என்று முடிவு செய்யப்படுகிறது. அப்படி அந்த நாட்டை ஆள்கின்ற முறை, ஆள்வது அரசாங்கம், அரசு செய்வது அரசாங்கம். அது இதற்கென்று ஒரு சில அதிகாரங்கள், அமைப்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி அதிகாரங்கள் வரையறுக்கப்படுகின்ற போது நம்முடைய திருவள்ளுவருடைய முப்பாலிலே 2ஆம் பாலாகிய பொருட்பாலில்
தொடக்கத்தில் இருந்தே 39வது அதிகாரத்திலிருந்து 63 அதிகாரம் வரைக்குமே அரசியல் பற்றிய கருத்துக்களைத்தான் வள்ளுவ பெருந்தகையார் அதிகமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். நட்பை பற்றி ஒரு 6-7 அதிகாரத்தில் சொல்லியிருக்கின்ற வள்ளுவ பெருந்தகையார் அரசியலை பற்றி மட்டும் இத்துணை அதிகாரங்களில் சொல்லி இருக்கின்றார். ஏனென்று கேட்டால் வள்ளுவ பெருந்தகையாரும் அன்றைய அரசியலில் ஒரு அங்கமாக திகழ்ந்திருக்கலாம், அவரும் ஒரு அங்கமாக திகழ்ந்திருக்கலாம். அதனால் அவரும் இந்த அரசியலை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அரசு என்ற சொல்லுக்கு அரசன் என்று பொருள். அந்த அரசன் அந்த ஆள்கின்றவன் என்று பொருள். வள்ளுவர் காலத்திலே, திருவள்ளுவர் காலத்திலே முடியாட்சி காலத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் இப்பொழுது மக்களாட்சி காலத்திலும் மிகச்சிறப்பாக அப்படியே எடுத்து ஆளக்கூடிய தன்மை உடையதாக இருப்பதுதான் திருக்குறளினுடைய சிறப்பு. அதாவது திருவள்ளுவருடைய முடியாட்சி காலத்திலே எத்தனையோ இடையூறுகள் இருந்திருக்கலாம், இத்தகைய நவீன வசதிகள் ஏதும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது கூட அவர் சொன்ன அத்துணை கருத்துக்களும் இப்பொழுது எடுத்து எந்த நாட்டுடைய அரசியலோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் அந்த அரசியலுக்கு மிகவும் பொருந்துவதாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவருடைய அரசியல் நெறி காலத்திற்கு அப்பாற்பட்டது. மொழி, இனம், மதம் அனைத்தும் கடந்தது. இன்னும் 10,000 ஆண்டுகள் போனாலும் அந்த காலத்துக்கும் இந்த அரசியல் நெறிகள், அவர் வகுத்த அரசியல் நெறிகள் பொருந்தி வரும் என்பதை அழகாக சொல்லலாம். அதாவது ஒருவன் எப்படி தண்டனை வழங்க வேண்டும், ஒருவன் எப்படி நீதித்துறையை நடத்த வேண்டும், ஒருவன் எப்படி மேலாண்மை துறையை நடத்த வேண்டும். அப்பொழுது மேலாண்மை என்று சொல்லலாம் இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அந்த மேலாண்மை, இப்பொழுதெல்லாம் நீர் மேலாண்மை, ஒவ்வொன்றுக்கும் மேலாண்மை என்று சொல்கிறோம் அல்லவா? அப்படி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு அப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் சொன்ன கருத்துக்கள் பொருந்தி வருவதை உணரலாம். அதாவது அந்த காலத்தில் அவர் தேவையை கருதி சொன்னாலும் கூட இந்த காலத்தில் அவர் அரசு எப்படி செயல்பட வேண்டும், அதனுடைய நுட்பங்களை எல்லாம் எடுத்து இயம்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது. படை மாட்சி, படை செருக்கு, இன்று அதிகாரங்களில் எல்லாம் ஒருவன் எப்படி படை நடத்தி செல்ல வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக கூறுகிறார். ஆனா அந்த படை நடத்தி செல்கின்ற விதம் ஏனோ இப்பொழுது அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கும் மற்றும் அதை எதிர்த்து போரிடக்கூடிய ஈரானுக்கும் என்னவோ தெரியவில்லை, எப்படி படையை நடத்துவது, ஏன் இப்ப இந்த போர் எதற்காக, யாருக்கு லாபம் என்பதை பற்றி எல்லாம் உணராமல் ஏதோ செய்து கொண்டு மக்களை துன்புறுத்தி, உலக மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஒரு தன்னிலைப்பாட்டை விளக்குவதற்காக உலக மக்களை துன்புறுத்துகின்ற நிலை இருக்கிறது. திருவள்ளுவருடைய கருத்துப்படி பார்த்தால் இவர்கள் உண்மையிலே ஆள்வதற்கு தகுதியற்றவர்களாகவே இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆள்பவர்கள் என்பவர்கள் மக்களை துன்பப்படுத்தக்கூடாது. ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே என்று சொல்வார் அல்லவா வள்ளுவ பெருந்தகையார். அவர் அரசை தேய்க்கும் படை என்று சொல்வார். அப்போ எத்துணை மக்கள் பசியால், எத்துணை மக்கள் உணவில்லாமல் வருந்துகிறார்கள். அந்த கண்ணீரெல்லாம் இவர்களை கேட்காதா? எத்துணை குழந்தைகள், அந்த குழந்தைகள் முதலில் எடுத்த உடனேயே அந்த குழந்தை செல்வங்களை எல்லாம் ஒரு பள்ளி ஏதோ சூறையாடினார்கள். அப்படியெல்லாம் அந்த குழந்தைகள் அப்படியே இறந்து போனார்கள். அவர்களுடைய அந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் இவர்களை என்ன செய்ய போகிறது? கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு துன்பம் நேரத்தானே போகிறது. அப்படியெல்லாம் யாரையும் வருத்தக்கூடாது. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகின்ற பொழுது நமக்கே அந்த நிகழ்ச்சியை நினைக்கின்ற பொழுது கண்களிலே நீர் ததும்பும். அப்படிப்பட்ட ஒரு அந்த படை, குடி, கூழ், நட்பு, அமைச்சு, அரண், இதெல்லாம் மிகச்சிறப்பு அரசனுக்கு உண்டான உறுப்புகள், அரசுக்கு உரிய உறுப்புகள். இதையெல்லாம் திருக்குறளிலே மிக ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிகாரமாக கொடுத்து அதை பற்றி மீண்டும் யாருமே எந்த விதமான செய்தியும் புதுமையாக சொல்லிவிட முடியாத அளவுக்கு 10 குறட்பாக்களிலே அந்த பொருளை எல்லாம் ஒன்றாக அடக்கி வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு அந்த குறட்பாக்களையும் திறந்து பார்க்கின்ற பொழுது, எடுத்து படித்து பார்க்கின்ற பொழுது உள்ளே இருந்து அப்படியே ஒரு பெரிய அந்த மாயாஜாலத்திலே கண்ணாடியை தேய்த்தவுடன் உள்ளே இருந்து பூதம் வருகிறது என்று சொல்வார்கள். இது நல்ல பூதமாக, நல்ல கருத்துக்களாக ஒரு சிறிய அதாவது 2 அடி, 1.25 அடி, 2 அடி என்று சொல்வார்கள். அந்த 2 அடியிலே இந்த உலகத்தையே அளக்கின்ற வண்ணம் ஒவ்வொரு, இதை விட படை பற்றி சொல்வதற்கு வேறு எவரும் இந்த அளவுக்கு சொல்லியிருக்க முடியாது. கூழ், மக்களை எப்படி உணவு பஞ்சம் இல்லாமல் காப்பது என்பதை கூழ், அந்த உணவு பொருள், அதை பற்றி வேறு எவரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வகையிலே வள்ளுவ பெருந்தகையார் இந்த அரசியல் ஆள்பவர்களை சொல்லியிருக்கின்றார். இறை மாட்சி என்ற அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார்.
அடுத்து குற்றங்கடிதல், பெரியாரை துணைக்கோடல், இவையெல்லாம் விட செங்கோன்மை கொடுங்கோன்மை என்ற 2 அதிகாரங்களை வைத்திருக்கின்றார் மிகவும் அருமையாக. செங்கோன்மை கொடுங்கோன்மை. செங்கோல் தன்மை செங்கோன்மை, கொடுங்கோன்மை அதற்கு எதிர் சொல்லாகிறது. எப்படியெல்லாம் அரசன் ஆளக்கூடாது என்பதை கொடுங்கோன்மையிலும், எப்படி ஆள வேண்டும் என்பதை செங்கோன்மையிலும், மக்களை அச்சுறுத்தக்கூடாது என்பது வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்திலும், எப்படிப்பட்டவர்களை அமைச்சர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அமைச்சு என்ற அதிகாரத்திலும், அமைச்சர்கள் என்பவர்கள் தான் மன்னனுக்கு, அரசனுக்கு, ஆள்பவனுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படை இன்றும் முடியாட்சி காலத்தில இருந்து இன்னும் மக்களாட்சி காலத்திலும் கூட அந்த அமைச்சர்கள், அமைச்சர் குழாம், அமைச்சர் குழாத்து, அவை குழாத்து என்று சொல்கின்ற அந்த அவை என்பது அமைச்சர் அவை என்பது இன்னும் அவ்வாறே இருந்து கொண்டிருக்கிறது. ஆள்பவனுக்கு துணையாக இருப்பவர்கள் அமைச்சர்கள். ஆள்பவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கும் தனித்தனிப்பட்ட பிரிவுகள், தனித்தனிப்பட்ட துறைகள் பிரித்து வழங்கப்படுகின்றன. அந்த பிரித்து வழங்கப்பட்ட ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர்கள், அமைச்சர்களுக்கு கீழ் செயலர்கள் இருப்பார்கள். செயலர்களுக்கு கீழ் ஒவ்வொரு அதற்கு கீழ்ப்பட்ட அதிகாரிகள் இருந்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன நிகழ்கிறது என்பதை உடனுக்குடன் அதிகாரிகளுக்கு தெரிவித்து உடனே அமைச்சருடைய காதுக்கு அது செல்லும். அது ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டு அடுத்த நாள் சட்டசபையிலே அது பேசப்படும். அது பேசப்பட்டு மக்களுக்கு எந்த ஒரு இடத்திலே, ஒரு நாட்டிலே எந்த ஒரு இடத்திலே எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்வு அடுத்த நாள் அமைச்சரவையிலே பேசப்பட்டு அதற்குண்டான தீர்வுகள் உடனுக்குடன் வழங்கப்படும். சட்டசபையிலே இருந்து முதலில் ஒரு மசோதா நிறைவேற்றப்படும். அதன் பிறகு அது ஆளுநருடைய கையொப்பத்திற்கு சென்று மக்களுடைய அந்த அமைச்சர் அவையில் இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கெடுப்பின்படி அது சட்டமாக மாற்றப்படும் என்பதையெல்லாம் நாம் சங்க காலத்திலிருந்தே குடவோலை முறையிலிருந்தே நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த முறைதான் இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம். நாட்டை இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. எப்படிப்பட்ட ஒரு அரசு ஆள வேண்டும் என்றால் முதலில் இயற்றல், ஒரு சட்டத்தை இயற்றுதல், உருவாக்குதல், ஈட்டல், அதன் வழி. இப்ப ஒரு விவசாயத்திற்கான இந்த பொருளை விவசாயம் செய்து இந்த பொருளை இப்படி உற்பத்தி செய்தால் வேளாண் உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்யலாம் என்று உற்பத்தி செய்தலும், ஈட்டலும் வருமானத்தை ஈட்டலும், ஒரு தொழிலே இருந்து வருமானத்தை ஈட்டுவதும், காத்தலும் பணத்தை எப்படி வருகின்றவர்கள் எல்லோருமே கஜானா காளி என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு தானே அமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றவுடன் சொல்கின்ற ஒரே வார்த்தை யாராக இருந்தாலும் சரி. இப்ப நான் ஒரு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலம் இந்த புவியில் 60 ஆண்டு காலத்துக்கு மேலாகிறது. எத்தனை ஒரு 30 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம், 40 ஆண்டு கால அரசியலை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்திருப்போம். நன்றாக நினைவிருக்கும். 45 ஆண்டு கால அரசியல் நமக்கு நினைவில இருந்திருக்கும். எப்படி என்று கேட்டால் 15 வயது 13 வயது ஆகின்ற பொழுது ஒரு திரைப்பட நடிகர் நமக்கு முதலமைச்சரானார். அப்பொழுது இருந்து அரசியலை கூர்ந்து கவனிக்க பழகி கொண்டோம். இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா, இவ்வாறெல்லாம் நடக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். அப்பொழுதுதான் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை பொது தேர்வு, 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இருந்து SSLC என்பது 10ஆம் வகுப்பானது. நாங்கள் அந்த முதலாவதாக நாங்கள் வருகிறோம். 10ஆம் வகுப்பு நாங்கள் படிக்கின்றோம். முதலில் பொது தேர்வு எழுதிய அணியினராக நாங்கள் வருகிறோம். அப்படி எதை எப்படி செய்தால் அதாவது சிறப்பாக இருக்கும். 10 ஆண்டுகள் உயர்நிலைப்பள்ளி, அடுத்தது 2 ஆண்டுகள் மேல்நிலைப்பள்ளி, அடுத்தது 3 ஆண்டுகள் பட்ட படிப்பு, அதன் பிறகு 2 ஆண்டுகள் உயர்நிலை கல்வி, அதன் பிறகு ஆராய்ச்சி படிப்பு. இப்படி அந்த முறையை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது கல்வி அமைச்சராக ரங்கநாயகம் ஐயா அவர்கள் இருந்தார்கள். அப்படி ஈட்டலும் காத்தலும், அந்த கொண்டு வந்த கொள்கையை காத்தலும், காத்த வகுத்தலும், பொருளை உற்பத்தியான பொருளை காத்தலும், அந்த காத்த பொருளை யார் யாருக்கு எங்கே எப்படி வழங்க வேண்டும் என்று வழங்குதலும். எனக்கு இவ்வளவு நாளாக நானும் இந்த ஒவ்வொருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது என்னவென்று கேட்டால், நமது நியாய விலை கடைகளிலே வழங்குகிறார்களே அரிசி, அந்த அரிசி மட்டும் எங்கே விளைகிறது? அது மட்டும் உழைக்காமல் விளைகிறதா, உழைப்பில்லாமல் விளைகிறதா என்று எண்ணுவேன். ஏன் அந்த அரிசி மட்டும் அவ்வாறு இலவசமாக அது சமைப்பதற்கு ஏற்றதாக இல்லாமல் ஏன் அப்படி வருகிறது? மண்ணிலே விளைகின்ற எல்லா அரிசியும் ஒன்றுதானே, அதற்கும் தனிப்பட்ட உழைப்பை நல்குபவர்கள் தானே நம்முடைய மக்கள். ஏன் அவ்வாறு வருகிறது என்று நான் ஒவ்வொன்றும் எண்ணுவேன். அதற்காக நான் யாரிடம் கேட்டாலும் அதற்கு ஏதோ எனக்கு மேலோட்டமாக பதிலை தருவார்களே தவிர சரியான விடை இதுவரைக்கும் கிடைக்கவில்லை.
அரசனுடைய அந்த ஆளுகை கீழ் இயங்கக்கூடியது நாடு. எப்பொழுதுமே பிணி இல்லாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடு உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. உரு பசி இருக்கவே கூடாது, பசியே இருக்கக்கூடாது, பசி பஞ்சோன்னு இருக்கவே கூடாது. எந்த ஒரு நாட்டிலேயே என்ன இருக்கணும், பசியே இருக்கக்கூடாது. நமக்கு இந்த சோமாலியா நினைவுதான் வருது. பசி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப அந்த சோமாலியாவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எலும்பும் தோலுமாக அமர்ந்து கொண்டு அந்த உணவுக்காக அழுகின்ற அந்த காட்சி நம் கண்ணிலே படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பசி இருக்கக்கூடாது, அம்மா பசி என்று யாரும் கேட்கக்கூடாது. ஓவா பிணி, நோய் இருக்கக்கூடாது. சமீப காலத்திலே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எல்லோரும் பட்ட பாடு பெரும்பாடு நாம் அறிந்திருப்போம். 2000 2002 வரை மக்கள் எல்லாம் ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றத்தை சந்தித்தோம். பெரிய பெரிய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஏன் இந்த இணைய வழியிலே பேசுகின்ற நிகழ்வு கூட அந்த கொரோனா காலத்திலே இருந்து, தீ நுண்மி காலத்திலே இருந்து கிடைத்த ஒரு எச்சம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி அந்த ஓவா பிணி, தீராத நோய் இருக்கக்கூடாது. எத்தனையோ நோய்களுக்கெல்லாம் வைத்தியம் கண்டுபிடித்தாகிவிட்டது. ஏனென்று கேட்டால் இப்பொழுதெல்லாம் அந்த அம்மை வகை நோய்கள் எல்லாம் அதிகமாக வருவதில்லை. கலரா போன்ற நோய்கள் எல்லாம் இல்லை. கக்குவான் போன்ற நோய்கள் எல்லாம், நாங்கள் குழந்தையாக இருந்த பொழுது பக்கத்திலே ஒரு குழந்தை வகுப்பிலே முதல் வகுப்பு படிக்கின்ற பொழுது கக்குவான் வந்து அந்த குழந்தை இருமினால் பக்கத்திலே இருக்கின்றவர்கள் எல்லாம் தள்ளி உட்கார் என்று சொல்வார்கள். அது பட்டால் உடனே ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்வார்கள். நிறைய பேர் காலரா நோயினால் இறந்தார்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் 60களுக்கு முன்னாளாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படி அது மாதிரியான அந்த பிணியும் செரு பகையும் அப்பொழுதெல்லாம் 1973 என்று எண்ணுகிறேன், 73 71 அப்பொழுது பாகிஸ்தான் போர் நடைபெறுவதாக சொல்லுவார்கள். வானொலியிலே செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படியா, சண்டை நடக்குமா, எப்படி இருக்கும் சண்டை, என்ன பீரங்கி எல்லாம் போடுவார்களா என்று கேட்போம். அப்படி செரு பகை இருக்கக்கூடாது. அரசன் என்பவன் நல்லவனாக இருந்து பக்கத்து நாடுகளை, அண்டை நாடுகளை அனுசரித்து சென்றால் பகையே வராது. அப்படி பகை இல்லாத ஒரு நாடாக சேராது இயல்வது நாடு என்று 734வது குறட்பாவிலே நாடு என்ற அதிகாரத்திலே மிகச்சிறப்பாக வள்ளுவ பெருந்தகையார் சொல்வார். ஆட்சி செய்பவர்களுக்கு எது இனியதையாக இருக்கும் என்று சொன்னால், நல்ல குடிமக்கள், நல்ல அரசன், நல்ல குடிமக்கள், அதாவது செங்கோல் ஆட்சி செய்கின்ற ஒரு அரசன் நல்ல நெறிகளை வகுத்து ஆட்சி புரிந்தான் என்று சொன்னால், அந்த அறம் செங்கோன்மை அறம் தவறாது அவன் ஆட்சி செய்வான் என்று சொன்னால், அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு என்று சொல்வார் 384வது குறட்பாவிலே. அதாவது மக்களுக்கு எல்லா வகையிலும் அரண் இழுக்காமல் அறவழியிலே செல்ல வேண்டும். திருவள்ளுவருடைய அரசியல் நெறியே அறவழி அரசியல் தான். ஏனென்று கேட்டால் யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, எதற்கும் துன்பப்படுத்தக்கூடாது. எதற்காக துன்பப்படுத்தப்பட வேண்டும்? ஆள்பவன் நல்லவனாக இருந்தால், அதாவது நமது மதுரையிலே ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லுவார்கள். அரசன் நல்லவனாக இருக்கின்றான், நாட்டு மக்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், அதில் வாழ்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அதனால் எங்குமே பசி பஞ்சம் பிணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்வார்கள். அதே போல வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால் என்று கம்பராமாயணத்தில் கூட வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால், அங்க யாரும் தரதே கிடையாது. ஏன்னு கேட்டா கேட்கிறவங்களே யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் பாலாரும் தேனாரும் ஓடியதாக கூறுவார்கள். அப்படியும் இருந்திருக்கலாம். சோறு வடித்த கஞ்சி அந்த தெருவிலே ஓடி அது வெயிலிலே காய்ந்து அங்கே வருகின்ற அதிலே அந்த தெருவிலே நடந்து வருகின்ற யானைகள் புழுதி, அந்த கஞ்சி புழுதிப்பட்டு அப்படியே ஒரு குன்று அசைந்து வருவது போன்ற காட்சியாக நம்முடைய சங்க இலக்கியங்கள் காண்பிப்பதையெல்லாம் பார்க்க முடிகிறது. குடிமக்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய அந்த அரசாங்கம், அந்த அரசன் தான் மிகச்சிறந்த ஒரு அரசனாக இருப்பான். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகையார் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. அதாவது குடிகளை தழுவி கொண்டு அரவணைத்து கொண்டு மக்களுக்கு எது நன்மை செய்ய வேண்டும், எது நன்மை செய்யும், எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று செய்வது சேவை அல்ல. மதுக்கடைகள் திறந்து ஒரு இடத்திலே மதுக்கடைகள் திறந்து, எங்கள் ஊரிலே மதுக்கடைகள் 15 கடைகள் இருக்கின்றன. 15 கடைகள் எங்கு பார்த்தாலும். ஏனென்று கேட்டால் சாலை ஓரமாக சாலைகளிலே
அதுவும் ஊருக்குள்ளேயே மக்கள் நடமாடுகின்ற இடங்களிலேயே கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் கால் சாராய் போட்ட பேண்ட் போட்டவர்களிலிருந்து அந்த கைலி கட்டியவர்கள் வரை அத்துணை பேரும் வரிசையாக நின்று வாங்குவதை பார்க்கின்ற பொழுது நமக்கே, அவர்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு வெட்கக்கேடாக இருக்கின்றது. இவர்கள் ஏன் இப்படி காலையில் வந்து காத்து கிடக்கிறார்கள்? காலையில் 9:30 மணிக்கு இதில் முதலிடம் பிடிப்பவர்கள் யார் என்ற சர்ச்சை வேறு. இப்படியெல்லாம் ஒரு கேவலமான ஒரு செயல். இதிலே வருகின்ற வருமானத்தை வைத்து அரசாங்கம் நடத்துகிறது என்று சொன்னால் அது மிகவும் கேவலமான ஒன்று. மக்களை கொன்று குவித்து அது சொல்வார்களே, ஒரு சில மாவட்டங்களில் 50, ஒரு சில மாவட்டங்கள் என்ன, தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 30 விழுக்காடு திருமணமான பெண்கள் விதவையர்களாக இருப்பதற்கு காரணம் இந்த மது பழக்கங்களினால் தான் என்று சொல்லலாம். அப்படி இந்த மது பழக்கங்களினால் வருவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், மதுக்கடைகளை விடுவது. அதனால் வயதானவர்கள் தான் குடிக்கிறார்கள் என்பது இல்லை. இளைஞர்கள், குழந்தைகள் என்று சொன்னால் 14 வயது 9ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அவர்கள் என் அருகே வருவதற்கு பயப்படுகின்ற பொழுது ஏதோ வாயிலே உள்ளே ஏதோ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கூப்பிட்டு கேட்டால் அவர்களுக்கு அது ஒரு போதை பொருளாக ஏதோ நாக்குக்கடியே பல்லுக்கு நடுவே வைத்துக் கொண்டிருப்பதையெல்லாம் பார்க்க முடியுது. போதை பழக்கத்தால் நாடு சீரழிந்து வருவதை பார்க்க முடிகிறது. தட்டி நீ தனிப்பயிற்சிக்கு வர வேண்டாம், சென்று விடு என்று சொல்லி விரட்டுகின்ற அளவுக்கெல்லாம் கூட நடந்திருக்கின்றது. 9ஆம் வகுப்பிலேயே இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள் குழந்தைகள். அதெல்லாம் ஒரு நல்ல அரசியல் ஆட்சி முறைக்கு ஒரு வழிகாட்டின்னு சொல்லவே முடியாது. மிகவும் மோசமான ஒரு அரசியலை நோக்கித்தான் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மதுக்கடைகளை எல்லாம் இழுத்து மூடினால் மட்டுமே கள் குடிப்பது தவறு என்று வள்ளுவ பெருந்தகை கல்லாமை என்ற அதிகாரத்திலே அழகாக சொன்னான். இப்படியெல்லாம் நாளை இன்று குடிக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். கள் உண்ணாமை என்ற ஒரு கல்லாமை என்ற அதிகாரத்தில் மிகச்சிறப்பாக வள்ளுவ பெருந்தகையார் சொல்லுவார். குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் என்று 549வது குறட்பாவிலே சொல்லுவார். அதாவது ஒருவரை தண்டனை தருவதை விட அவர்களை திருத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லி அந்த குற்றத்தை கடிந்து அந்த குற்றத்தை இனிமேல் செய்யாமல் இருப்பதற்காக வழிகளை சொல்வதுதான் வேந்தனுடைய தொழில். தண்டனையே தராமல் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு பச்சிளம் குழந்தைகளை எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்துகின்ற அந்த வன்கொடுமையாளர்களை எல்லாம் நிக்க வைத்து சுட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தண்டனைகள் கடுமையானால் தவறுகள் குறைந்து போகும். அரபு நாடுகளில் எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லவா? தண்டனைகள் கடுமை. அதனால்தான் இரவு 11 மணிக்கு ஒரு பெண், அதாவது ஒரு 16 வயது 17 வயது பெண் கடைக்கு சென்று ரொட்டி வாங்கி வருகிறாள் அவளுடைய தந்தைக்கு, வீட்டிலே இல்லை என்கின்ற காரணத்தினால். அப்படி அவ்வளவு அருமையாக அங்கே ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தமிழகத்தில் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்று தெரியவில்லை. எல்லா ஆட்சி வந்தாலும் இந்த மதுக்கடைகள் எல்லாம் இருப்பதனால்தான், போதை பழக்கங்கள் பெருகின்ற காரணத்தினால்தான் அரசன் என்ன செயல் திட்டமிட்டாலும் அது நடப்பதற்கு, ஆள்பவர்கள் என்ன செயல் திட்டம் செய்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இயலாமல் போகிறது என்று சொல்வார். அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. அமைச்சர்கள் கூட இருப்பவர்கள், அரசனுக்கு கூட பக்கத்திலே இருப்பவர்கள் எப்பொழுதும் நல்ல கருத்தை சொல்பவர்களாக இருக்க வேண்டும். அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்று சொல்வார் வள்ளுவ பெருந்தகையார். அரசனுக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அணுகியும் சென்று விடக்கூடாது, அகன்றும் சென்று விடக்கூடாது. அணுகி சென்றாலும் ஆபத்து, அகன்று சென்றாலும் பயனில்லை. அதனால் அந்த அரசனிடத்திலே மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விடயங்களை நம்ம வாய் நுழைக்க கூடாது என்பதை பற்றியெல்லாம் சொல்லுவார். இது இன்னும் செங்கோன்மை என்ற ஒரு அதிகாரத்திலே சொல்லுகின்ற பொழுது, குற்றங்களை ஆராய்ந்து யாரிடத்திலும் பாரபட்சம் காட்டாம, அவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் என பாராமல் நடுநிலையோடு குற்றத்தை அறிந்து தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவ பெருந்தகையாருடைய சிறந்த செங்கோன்மை அரசியல். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்று சொல்வார். இப்படி இதே மாதிரி நான்மணி கடிகை பாடல் ஒன்று கூட கூறும். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்ற அதே கருத்தை ஒட்டியும், கண்ணோட்டம் இன்மை முறைமை தெரிந்து ஆழ்வான் உன்னோட்டம் இன்மையும் இல் என்று நான்மணி கடிகையினுடைய 996வது பாடலும் மிக அழகாக கூறும். அப்பொழுது கண்ணோட்டம் என்பது அரசனுக்கு மிகவும் தேவையான ஒன்று.
ஒரு இடத்திலே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் அமைதியாக கண்ணோட்டம் விட்டு கொண்டு மட்டும் நிற்பதல்ல, அங்கங்கே யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு நொடியில் உணர்ந்து கொள்பவராக இருக்க வேண்டும். ஆளுகின்ற மன்னனுக்கு அது தேவை. நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறைவில்லாத நல்ல விளைச்சலை பெற்றிருக்க வேண்டும். அதற்குண்டான வழிகளை அரசன் செய்ய வேண்டும். அறநெறி அறிந்தவர்கள் வாழ வேண்டும். எப்பொழுதுமே சான்றோர்களை மதிக்க வேண்டும். சான்றோர்களை மதித்து பெரியவர்கள் சொல்வதை கேட்டு அரசனாக இருந்தாலும் சரி, ஆள்பவர்கள் எல்லோரும் சான்றோர்களுடைய வழிகாட்டுதல் படி நடக்க வேண்டும். சான்றோர்களுடைய கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் நாம் அந்த சோழர்களுடைய காலத்திலே நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி அவர்கள் இருவரையும் பற்றி பார்க்கின்ற பொழுது, கோவூர் கிழார் என்ற புலவரை பற்றி பார்க்கின்ற பொழுது, கோவூர் கிழார் அரசர்களை எல்லாம் தட்டி கேட்பதில் வல்லவர். சோழ மன்னன் நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் போர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணனும் தம்பியும் இப்படியா சண்டை செய்து கொள்வது? தோற்பவர் யார், வெல்பவர் யார்? வென்றாலும் சோழன் தான் தோற்றான் என்று சொல்வார்கள். சோழன் தோற்று போனவனை பற்றித்தான் சொல்வார்களே தவிர வென்றது நீ என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் நீ போர் செய்யாதே, போரை தவிர்த்து விடு என்று அரசர்களுக்கு இடையேயான போரையெல்லாம் தவிர்த்தவர்கள் ஔவையார் முதலான சான்றோர் பெருமக்கள், கோவூர் கிழார் போன்றவர்கள். அதுவும் அல்லாமல் காரி என்ற வள்ளலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். காரி எனும் வள்ளலுடைய அந்த குழந்தைகளை கொண்டு போய் ஒரு இடத்திலே நடுக்காட்டிலே நிற்க வைத்து அந்த குழந்தைகளை யானையை விட்டு மிதித்து கொள்ள செய்வதற்காக நலங்கிள்ளி செய்கின்றான். அப்பொழுது நலங்கிள்ளி செய்கின்ற பொழுது கோவூர் கிழார், நிறுத்து கிள்ளி நிறுத்தி, இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அந்த குழந்தைகள் எதிரிகளா பார், யானைகளை பார்த்து தான் விளையாட வருகின்ற பொம்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அதிசயித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களா உன்னுடைய எதிரிகள்? இவர்களையா நீ கொல்ல வேண்டும் என்று சொல்லி இடித்துரைத்து அரசனை திருத்துகிறார்கள். அதே போல் பாண்டிய நாட்டிலே வரி வசூலிக்கின்ற பொழுது யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று சொல்லி அந்த அரசனுக்கு அறிவுரை சொன்னதும் நம்முடைய புலவர்கள் தான். ஏனென்று கேட்டால் யானைக்கு நெல்லை உணவு கவலமாக்கி உருண்டையாக கொடுத்தால் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த அவ்வளவு நிலப்பகுதியிலே இருப்பது பல நாட்களுக்கு வரும். ஆனால் அதை விடுத்து யானையை அவிழ்த்து விட்டால் அது வாய்வடியாக போகின்ற உணவை விட காலிலே பட்டு அழிகின்ற அந்த நெல் கதிர்களுடைய அந்த விளைச்சல் தான் அதிகமாக வீணாகும். அதனால் இவ்வாறு செய்யக்கூடாது என்பதை பற்றி அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் புலவர்கள் எல்லாம். பிசிராந்தையார் போன்ற புலவர்கள் எல்லாம் அவ்வாறு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இது போல இன்னும் எத்துணை கருத்துக்களை, தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்று சொல்லியிருப்பார். தல்லா விளையிலும் மாதம் மும்மாறி மழை பொழிந்தது என்று சொல்வார்கள். 10 நாட்களுக்கு ஒரு மழை பொழிந்தால் எல்லா இடங்களும் எதுவுமே, அதாவது நன்சை புன்சை நிலம் என்று சொல்வார்களா, வானம் பார்த்த பூமி, அப்படி ஒரு பூமியே இருக்காது. அதிலும் விளைச்சல் வந்து கொண்டே இருக்கும். அப்படி தல்லா குறையாத விளைச்சலும் தக்கவர்களும் உழைக்கக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும். இலவசங்களை கண்டு கண்டு வாயை பிளந்து கொண்டு இலவசங்கள் வாங்கி கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் எங்கே உழைக்க போகிறார்கள்? கண்டிப்பாக உழைப்பை மறந்து விடுவார்கள். ஒரு மாதிரி காமராசர் சொன்னார்கள், இலவசம் கொடுத்தால் எவனும் வேலைக்கு செல்ல மாட்டான். அதனால் இலவசம் கொடுப்பதை ஒருபோதும் நம்முடைய கொள்கையாக ஏற்கக்கூடாது என்று காமராசர் அவர்கள் சொல்வார்கள். அப்படி இலவசம் என்பது சோம்பேறிகளை உருவாக்கக்கூடிய ஒன்று. அதாவது அவனுக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்ய சொல்லி அவனுக்கு சன்மானம் தரலாம், அவனுடைய உழைப்புக்கேற்ற பலனை வேண்டுமானால் அதிகப்படுத்தி தரலாமே தவிர இலவசம் தருகிறேன் நன்கொடையாக தருகிறேன், சும்மா தருகிறேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் அது நம்மை உழைப்பிலிருந்து அகற்றிவிடும். அந்த சூழல் தான் கடந்த 25 ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இலவசங்களுக்காக ஏமாந்து கொண்டு 1000 ரூபாய் தான் தருவார்களா, 2500 ரூபாய் தான் தருவார்களா, 3000 தந்தால் பரவாயில்லையே, 5000 தந்தால் பரவாயில்லையே என்று எண்ணுகின்ற ஒரு கேவலமான சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பார், தானம் மேலென பேசிடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்று சொல்லிட்டு தானம் வாங்கிட கூசிடுவானா? இல்லவே இல்லையே. இப்போது இருக்கின்ற தமிழன் தானம் வாங்குவதை பற்றித்தானே பெரிதாக பேசிக்கொண்டிருக்கின்றான். அதனால் தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். கொடுத்து சிவந்த கரங்கள் தமிழனின் கரங்கள் இப்பொழுது பெற்று சிவக்க எண்ணிக்கொண்டிருக்கின்றன.
பெற வேண்டும் பெற வேண்டும், எதையாவது பிடுங்கி தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றன. அதனால்தான் உழைப்பிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று சொல்கிறேன். தாழ்வினா செல்வர் பணக்காரர்களா இருந்தாங்க. நடுவூரில் நச்சு மரம் பழத்தட்டுன்னு சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகையார். நச்சு மரம் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட அந்த யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத செல்வம் இருக்கக்கூடாது. எல்லோரும் நல்லவர்களாக, எல்லோரும் நல்ல வாழ்க்கை வாழ்பவர்களாக, செல்வர்கள் எல்லோரும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நாடு என்று சொன்னார். அதாவது இதைவே நம்முடைய சிறுபஞ்ச மூலம் கூறும், நீர் சான்று உயரவே நெல் உயரும், சீர் சார்ந்த தாமா குடி உயர தாங்கு அருஞ்சீர் கோ உயர்தல் ஓவாது உரைக்கும் உலகுன்னு சொல்லுவாங்க. அவையார் சொல்லியிருப்பார், வரப்புயர என பாடியிருப்பார். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர எப்படி குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அப்போ ஆரம்பமே எங்க இருக்குன்னு கேட்டா உழைப்பு, விவசாயம், பயிர் தொழில் இதுலதான் இருக்கு. இதன் மூலம்தான் எல்லாரும் வாழ முடியும். சமீபத்தில் கூட ஒரு அரசியல் தலைவர் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எங்கே அதாவது மின்னணுல, அதாவது எங்க வெளியில இந்த வளவனியவா வான ஊர்தின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு காலத்துல அந்த பெயர் இருந்தது இல்லையா, வளவனியவா வான ஊர்தின்னு சொல்லிட்டு. ராக்கெட்ல போறவங்களாங்க இருந்தாலும் சரி, அவர்களும் சாப்பாடு சாப்பிட்டு விட்டுத்தான், சாப்ட்வேரில் வேலை செய்பவர்கள் கூட சாப்பிட்டு விட்டுத்தான் வேலை செய்ய வேண்டும். அதற்கும் உணவு எங்கிருந்து வர வேண்டும்? இந்த மண்ணிலிருந்து தான் பெற வேண்டும், தர வேண்டும். அப்படி உழவு தொழிலை அது ஒரு தொழிலாக எண்ணாமல் அதனுடைய வாழ்க்கை முறையாக எண்ணினால் மட்டுமே நாடு நலம் பெறும். உழவு தொழில் சிறந்தால்தான் நாம் பிறரிடம் கடன் வாங்குகின்ற அந்த தன்மை குறையும். எவ்வளவு கடன், எத்துணை கடன், கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் சுமையை பெருக்கிக் கொண்டே இலவசங்களை தந்து கொண்டே இருந்தால், இலவசங்கள் தந்து வாங்கி கொண்டு வாழ்பவர்கள் எல்லோரும் இறந்து போய் விடுகிறார்கள். நாளை இலவசங்களே பெறாத அந்த குழந்தைகளுக்காக எதை விட்டு செல்ல போகிறோம் என்பது மட்டும்தான் தெரியவில்லை. அப்படி வரியும் அப்படித்தான். வரிகள் எல்லாம் அதிகமாக வசூலிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி வரிகள் எல்லாம் அதிகமாக வசூலிப்பதற்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? வேலுடன் நின்றான் இடு என்றது போலும் கோளுடன் நின்றான் இரவு என்று சொல்கிறார் 552வது குறட்பாவிலே. அதாவது பொருளை எடுத்து செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த இரவு கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள். அப்படி வருகின்றவர்கள் இங்கே கையில் உள்ளது எல்லாம் எடு என்று கேட்பதை போல அப்படியே அவர்கள் சம்பாதித்த பொருளை எல்லாம் வரி என்ற பெயரிலே எடுத்து செல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அப்படித்தானே இருக்கிறது. ஜிஎஸ்டி போன்ற வரிகளை பற்றி எல்லாம் பேச எண்ணினால் நமக்கு எந்த பொருளுக்கு எது அத்தியாவசியமான பொருளுக்கு வரி அதிகமாகும், அவசியமில்லாத ஆடம்பர பொருளுக்கு வரியை குறைத்தும் இட்டிருப்பதை நாம் பல்வேறு இடங்களிலே பார்க்கவும் முடிகிறது. அப்படி இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஆட்சி இருக்கக்கூடாது. முறை செய்து காக்கின்ற அரசனுக்கு மட்டும்தான் புகழ், இல்லை என்றால் மற்றவர்களுக்கு அவன்தான் இறை என்று வைக்கப்படுவான். மக்களுக்கு உண்டானவற்றை முறையாக செய்து காப்பாற்றுகின்ற அரசன் தான் அவன் அரசன் அல்ல, இறைவன், கடவுள். கீழே விழுந்து கும்பிடுவார்கள். அரசனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், ஆள்பவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் எத்தனையோ பேர் இறந்தார்கள் முன்பெல்லாம், இப்பொழுதும் இருக்கிறார்கள், ஏனென்று தெரியாது. அதாவது அவர் உடனே செல்வதற்காக ஒரு வேட்பாளராக நிற்கின்ற பொழுதே அவருடன் செல்வதற்காக அவருடைய வாகனத்தின் மீது ஏறியும் தவழ்ந்தும் உருண்டும் பிறழ்ந்தும் வீழ்ந்து இறந்தவர்களையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அரசியல் என்பது, வள்ளுவர் காட்டுகின்ற அரசியல் என்பது, வள்ளுவர் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை யாரெல்லாம் சொல்லலாம் என்று சொன்னால், பிளாட்டோ, ரூசோ, சோவியத் புரட்சி வீரர் லெனின், இவங்க எல்லாத்துக்குமே அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி தான் திருவள்ளுவ பெருந்தகையார். அவர்களெல்லாம் அரசியல் சிந்தனையாளர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் நமது திருவள்ளுவ பெருந்தகையார் புரட்சியான கருத்துக்களை, அதாவது எப்படிப்பட்ட அரசியல் இருக்க வேண்டும், முறை செய்து காப்பாற்றக்கூடியவர்கள், அதாவது இயற்றனம் ஈட்டனம், இப்படிப்பட்ட அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன் என்று சொல்வார் 638வது. உழையிருந்தான் கூறல் கடன் அமைச்சனுடைய கடமையாகவும், மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அகுதின்றேல் மன்னாவா மன்னர்க்கு ஒளி என்று 556.
நிலையாக இருப்பதற்கு இன்றும் நாம் பாண்டிய மன்னனுடைய ஆட்சியை சொல்கிறோம், ராசராச சோழனுடைய ஆட்சியை சொல்கிறோம், கரிகாலனுடைய ஆட்சியை பேசுகிறோம், சேரன் செங்குட்டுவனுடைய ஆட்சியை பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த ஆட்சியிலே எப்படிப்பட்டதாக நல்ல அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஏன் கணைக்கால் இருமுறையை இன்னும் மானம் என்ற உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களுடைய நல்ல உணர்வு, மான உணர்வு, அந்த உணர்வு அவனுக்கு, அந்த அரசனுக்கு இருந்திருக்கிறது. அதை இன்னும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது கொடை மடம் படுதல் என்று சொல்கின்ற பொழுது பேகனையும் பாரியையும் ஏன் நாம் சொல்கிறோம்? எதை தருவது என்று தெரியாமல் எல்லாவற்றையும் எதற்கும் தந்துவிடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்திருக்கிறார்கள். கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு. ஆம், அப்படிப்பட்ட கொடுங்கோன்மையான அரசு கூடவே கூடாது. கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்த நாட்டு உரன் தேய்க்கும் மரம் என்று சொல்வார். கடுமையான மொழிகளை அரசன் ஒருபோதும் சொல்லக்கூடாது. தண்டனைகளையும் அளவுக்கு மேலாக வழங்கவும் கூடாது. அப்படி திருவள்ளுவர் நோக்கிலே அரசு என்பது பரிவிதிக்கும் எந்திரமாகவோ அதிகார கேந்திரமாகவோ தண்டனை வழங்கக்கூடிய சர்வாதிகாரம் பெற்ற நிறுவனமாகவோ இருப்பது அல்ல. குடிமக்களை குற்றம் செய்ய தூண்டாத, அதற்கான சூழலை ஏற்படுத்தாத அரசே நல்லரசு என்பது அவரது கொள்கையாகும். அத்தகைய நல்ல அரசே இங்கு வர வேண்டும், இங்கு விளங்க வேண்டும். மக்களின் ஆற்றலுக்கு அதிகமான வரி விதிப்பை கள்ளக்கணக்கு காண்பிப்பது, கருப்பு பணம், வரி ஏய்ப்பு, நாட்டு வளங்களை கொள்ளையடித்தல், சுரண்டல் போன்ற குற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். சமீபத்திலே நான் கேட்ட ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், ஒரு அமைச்சர் ஒருவர் இந்த பகுதியிலே, எங்களுடைய மாவட்ட பகுதியிலே வந்தாராம். அப்பொழுது எங்களுடைய மாவட்டத்திலே மலைப்பகுதிகள் எல்லாம் நிறைய உண்டு. சைலம் என்று சொன்னாலே சேலம் பகுதியிலே மலைகள் நிறைய உண்டு. அப்படி மலைகள் நிறைய இருக்கின்ற பொழுது ஏன் இந்த பகுதியில் இருக்கின்ற மலைகள் எல்லாம் இன்னும் அவ்வாறே இருக்கின்றன? யார் இங்கே அமைச்சர்? ஏன் இந்த மலை பகுதியெல்லாம் அவ்வாறே விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு ஆள்பவர் கேட்டதாக கூறினார்கள். கடந்த ஆண்டு அவ்வாறு சொன்னதாக கூறினார்கள். ஏன் மலை வளம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட வேண்டுமா? மலைகளும் அந்த மரங்களை வெட்டினீர்கள், சாலை அமைத்தீர்கள், விட்டுவிட்டோம். ஆனால் மலைகளையும் கொன்று, மலைகளையும் தின்று இன்னும் உங்களுக்கு உண்டான பசியை தீர்த்து கொள்ள வேண்டுமா என்று என்ன தோன்றியது எங்களுக்கெல்லாம். அப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது மழை வளம் குறைந்து போகும், வருமானம் குறைந்து போகும், வளர்ச்சி இருக்காது, நாட்டிலே வேளாண்மை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதை சொல்லி இன்னும் பேசிக்கொண்டே இருந்தார். இன்னும் மணிக்கணக்காக இந்த அரசியலை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். திருவள்ளுவர் காட்டுகின்ற ஒரு அரசியல் மிக அருமையான ஒரு அரசியல் நெறி, அறவழியிலான அரசியல், உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல், அரசனுக்கான அரசியல் அல்ல, மக்களுக்கான அரசியல். அந்த அரசியல் நெறி இன்னும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். இது இன்னும் 10,000 ஆண்டு காலம் ஆனாலும் இந்த அரசியல் நெறி இன்னும் புது 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 பொலிவுடன் திகழும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்துக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுத்தருள்க, குறையிருப்பின் பொறுத்தருள்க. சான்றோர் பெருமக்களிடம் பணிவாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.